மென்டலில் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டால் 2 வகை தான். ஒன்று அரை மென்டல், இன்னொன்று முழு மென்டல். நம்ம அந்த மென்டலை பற்றி பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம பார்க்க போகிறது வந்து மென்டல் மாடல்ஸ். இந்த மென்டல் மாடல்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் அண்ட் ட்ரேடிங்கில் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிடும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல் ஒரு டெசிஷன் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட லைஃபே கொஞ்சம் ஈஸி மூவாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரேடிங்லேயும் அது பொருந்தும். ஆயிரக்கணக்கான மென்டல் மாடல் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. எல்லாத்தையும் மக்கப் பண்ணுமானா தேவையில்லை. ஒரு 5லிருந்து 10 மென்டல் மாடல்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லேயும் சரி, உங்களோட ட்ரேடிங்லையும் சரி, உங்களோட டெசிஷன் எடுக்கக்கூடிய ஸ்பீட் அண்ட் டெசிஷனோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மென்டல் மாடல்ஸ் வந்து நானும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இது அடாப்ட் பண்ணி என்னோடய டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். மென்டல் மாடல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அப்படி ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்கள் ஒரு மென்டல் மாடல் படிக்கிறீங்க அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அதை சுற்றி நிறைய பில்ட் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கும் எந்தெந்த மென்டல் மாடல்ஸ் எந்தெந்த மாடல்ஸ் வேணுமோ அதை அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கலாம். இதுதான் இந்த மென்டல் மாடல்ஸோட பியூட்டி. அண்ட் ட்ரேடிங்லேயும் அதுதான். நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும்ல, இங்கே இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சப்போஸ் டே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை வந்து ஸ்மூத் பண்ணுறது தான் வந்து மென்டல் மாடல். ஓகே, நான் சொன்ன மாதிரி நிறைய மென்டல் மாடல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒவ்வொன்றா பேசலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்வர்ஷன் மென்டல் மாடல் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மென்டல் மாடல் இது. அண்ட் ரொம்ப சிம்பிள் கூட. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். இன்வர்ஷன் மென்டல் மாடல், இன்வர்ஷன் திங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒரே டெம்ப்ளேட்டில் யோசிக்கும்போது அதை நிறுத்திட்டு அதுக்கு இன்வர்ஸாக யோசிக்கிறது தான் வந்து இன்வர்ஷன் மென்டல் மாடல். நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஒரு லிஸ்ட்டே இருக்கும். ஒரு 40 பேஜஸ் நோட் போட்டு எழுதி வச்சுருப்பீங்களே, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்களாக உங்களோட சந்தோஷத்தை வரையறுத்து வச்சுருப்பீங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லை உங்களோட மொபைல்லையோ எழுத ஆரம்பிங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்ன வேணும்? மேபி நீங்கள் எழுதலாம், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு அழகான ஸ்பௌஸ் வேணும், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், பெஸ்டி வேணும். நிறைய எழுதலாம்ல, இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஹாப்பியாக இருப்பேன். பேங்க் பேலன்ஸ் வந்து இவ்வளோ வேணும், ஊட்டியில் வந்து 10 ஏக்கரால் எஸ்டேட் வேணும், அங்கே ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு இருக்குல்ல, ஊட்டியில் மாமனுக்கு மலை மேலே வீடு, அங்கே உனக்கு குளிர் அடிச்சா விஸ்கியை போடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் உங்களோட சந்தோஷம். இதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். ஓகே, அதை வச்சுக்கோங்க. இதில் தப்பு இருக்கான்னு கேட்டால் இதுவும் தப்பு இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு ரெகுலரான டெம்ப்ளேட்டில் யோசிக்கக்கூடிய ஒரு திங்கிங். இதெல்லாம் வந்து சந்தோஷத்துக்கான ஒரு செக்லிஸ்ட் போட்டாச்சா. இன்வர்ஷன் திங்கிங் மாடலில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது ஓகே, பட் சந்தோஷன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் சோகமாக இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சந்தோஷம். கரெக்டாக? நீங்கள் சோகமாக இல்லை, வருத்தமாக இல்லை, கவலை இல்லாமல் இருக்கீங்க. இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் அல்டிமேட்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு இதெல்லாம் இருந்து தான் சந்தோஷம் அப்படின்றத விட இந்த கவலைகள், இந்த சோகங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் சந்தோஷங்கிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடலாம். பட் இதெல்லாம் அடிஷன் ஆட்-ஆன்ஸ் தான், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ போய் நீங்கள் இன்னொரு பேஜில் நீங்கள் வருத்தப்படுற விஷயம், நீங்கள் சோகப்படுற விஷயம், நீங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்றது ஒரு லைனாக எழுதுங்க. லைக் எனக்கு கடன் இருந்தால் சோகமாக இருக்கும், என் ஸ்பௌஸோட சண்டை போட்டால் எனக்கு சோகமாக இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸோட பேசலைன்னா சோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்வர்ஸாக எழுதிட்டு வாங்க. எதெல்லாம் உங்களை சோகப்படுத்துது, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்ற விஷயத்தை எழுதிட்டு வந்து, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எது கொடுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் உங்களை வந்து சோகப்படுத்துதோ, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துதோ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து இதெல்லாம் வந்து அன்டிக் பண்ணிட்டே வரணும்.
இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இது ஓகே, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அல்டிமேட்லி நீங்கள் சந்தோஷமாக ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ரைட்? இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு மென்டல் மாடல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ஒரு 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 ட்ரேடர், ஒரு இன்வெஸ்டர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், வாரன் பஃபெட். ஸோ அவரை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அவரோட பார்ட்னர் இருந்தார், இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக இறந்துட்டார். அவர் பேர் வந்து சார்ல் மங்கர். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ ஹீ இஸ் அ பார்ட்னர், ரொம்ப வருஷமாக வாரன் பஃபெட்டோட பார்ட்னராக இருந்த ஒரு மனுஷன். ஸோ அந்த மனுஷனோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கோட் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் எங்கே செத்து போவேன்னு தெரிஞ்சால் மட்டும் எனக்கு போதும், நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றது. ஸோ இது ஒரு மெட்டஃபர் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்வர்ஷன் மென்டல் மாடல். இது எப்படி உங்களோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ட்ரேடிங் எதுக்கு பண்ணுறோம்? ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். தட்ஸ் ஓகே. ப்ராஃபிட் வேணும், தட் இஸ் குட், தட் இஸ் நார்மல் திங்கிங். இதில் தப்பே இல்லை. பட் இதையே அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இன்வர்ஷனாக யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் திங்க் இன்வர்ஸ். ப்ராஃபிட் பண்ணுறது ஓகே, இன்வர்ஸ் மாடலில் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ரைட்? லாஸை ரெடியூஸ் பண்ணணும். கண்டிப்பாக 0 லாஸில் ட்ரேட் பண்ணவே முடியாது. அது எந்த சிஸ்டத்தை வச்சு ட்ரேட் பண்ணாலும் ஓகே. பட் என்ன பண்ணலாம்? லாஸை மினிமைஸ் பண்ணலாம். லாஸ் முடிஞ்ச அளவுக்கு வெரி க்ளோஸ் டு 0. ரைட்? ஸோ இந்த லாஸஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா அல்டிமேட்லி யூ வில் பி இன் அ ப்ராஃபிட். ரைட்? பிகாஸ் நீங்கள் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் ப்ரிசர்வாக இருக்கும். அந்த கேபிட்டல் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உங்களை ப்ராஃபிட் ஜோனுக்கு கொண்டு போயிடும். கரெக்ட்? ஸோ இன்வர்ஷன் மென்டல் மாடல்ன்றது வந்து இன்வர்ஸாக திங்க் பண்ணி, ஒரே விஷயத்தை இன்வர்ஸாக திங்க் பண்ணி அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் திங்கிங் மாடல். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்வர்ஷன் திங்கிங் வந்து நெகட்டிவ் திங்கிங் கிடையாது. ஓகே, ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கிறோமா அப்படின்றது. நெகட்டிவ் திங்கிங் வேறு, இன்வர்ஷன் திங்கிங் வேறு. கரெக்ட்? நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னா சந்தோஷமாக இல்லாத இருக்கிறது எப்படின்ற யோசிக்கிறது தான் நெகட்டிவ் திங்கிங். இன்வர்ஷன் திங்கிங் அப்படின்றது இதெல்லாம் சோகமாக இருக்கும், இந்த சோகமெல்லாம் இல்லாமல் நம்ம இருந்தோன்னா நம்ம சந்தோஷத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற விஷயத்தை யோசிக்கிறதுக்கு பேர் தான் inversion thinking. So this mental model will helps you in all the aspects in your life. நீங்கள் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம், மற்ற எல்லா விஷயத்துக்கும், உங்களை ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணாலும் இன்வர்ஷன் திங்கிங் மாடல் வந்து உங்களை ஒரு பெட்டரான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு மென்டல் மாடல் என்ன பேசலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் பற்றி பேசலாம். ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் அப்படின்னா இது ஒரு திங்கிங் மென்டல் மாடல் தான். லைக் அடிப்படையாக இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டலான விஷயத்தை பிரித்து போட்டு யோசிக்கிறது. ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து சின்ன 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 பார்ட்டாக பிரித்து யோசிக்கிறது. மேபி நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை மொத்தமாக அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்ப்ரிண்ட்டாக பண்ணி அப்படியே ஒவ்வொரு வீக் இதெல்லாம் பண்ணுறோம், இந்த ஜாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அதை வந்து அந்த ஜாபை வந்து ஒவ்வொருத்தருக்கு அசைன் பண்ணுவாங்க. ஐ திங்க் அஜைல் மெத்தடாலஜின்னு நினைக்கிறேன். மேபி சாஃப்ட்வேரில் யாராவது இருந்து இதை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டாஸ் உங்களோட கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான இருக்கிற விஷயத்தை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக வந்து நம்ம பிரிக்கணும். இது ஃபேவரட்டான ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைமில் யார் அப்படின்னா எலன் மஸ்க் தான். எலன் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கல்ல, ராக்கெட்லாம் விட்டுட்டு விளையாட்டுருப்பார் வாரம். ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிக்கும்பொழுது அந்த ஆள் போய் ஒரு ராக்கெட் வாங்கினா எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, ராக்கெட் வந்து இண்டிவிஜுவலாக யாரும் ப்ரைவேட்டில் யாருமே ராக்கெட் விட முடியாதுல்ல, கவர்மெண்ட் விடும். நாசா, இஸ்ரோ அந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரைவேட்டாக பண்ணும்பொழுது அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ரைட்? நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையாட அவங்களுக்கு யோசிக்க தோணுது, அவன் ராக்கெட் ஓடுற யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அது மாதிரி அந்த ஆள் போய் விசாரிக்கும்போது ராக்கெட் வந்து செஞ்சு வச்ச ராக்கெட் எவ்வளோ சொல்லுவாங்க, அவ்வளோ ரேட் சொல்லியிருக்காங்க, பெரிய ரேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான், எதுக்கு இவ்வளோ ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மொத்த ஸ்பேர் ஸ்பாட்ஸையும் தனித்தனியாக பிரித்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதை வந்து இங்கே ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், இந்த பார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் தான், இந்த ரா மெட்டீரியல் தான் வேணும், இதை ஒரு இடத்துலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம், இதை ஒரு இடத்துலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம், நம்மளே அசம்பிள் பண்ணுவோம், நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டை பண்ணி முடிக்கும் பொழுது தான் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு,
அவனுக்கு சொன்ன விலையிலேருந்து 10-20 மடங்கு வந்து ரேட் கம்மியாகவே ஒரு ராக்கெட் செய்ய முடியுன்றது. சரி, இந்த திங்கிங் எப்படி வருது அப்படின்னா ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங். நீங்கள் கூகுளில் யூடியூப்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய இருக்குது. ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்கை பற்றி எலன் மஸ்க் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேசியிருக்காப்புல. ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்கை எலன் மஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காரா, அதுக்கு முன்னாடி யாரும் யூஸ் பண்ணலையான்னு கேட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட இது இருக்கும், புக் இருக்கும். ஸோ அது படித்து பாருங்கள். அந்தாலும் அப்படி தான், ஃபுல்லாமே ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் தான். அடிப்படையில் ஃபண்டமெண்டலாக போயிட்டு ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து சின்ன சின்ன விஷயமாக பிரித்து சின்ன சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதோட கோர் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரேடிங் வரும்பொழுது அப்படி தான். ட்ரேடிங் எப்படி ஆரம்பிப்பீங்க? ஒரு சார்ட் எடுத்து போட்டு ட்ரேட் பண்ணோம், ஓகே, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இண்டிகேட்டர் போடலாம், ரைட். அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டாக இன்னும் 2 இண்டிகேட்டரு, அப்புறம் ஒரு பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. கடைசியில் உங்களுக்கு அது என்ன வேணும், அதுலேருந்து என்ன அவுட்புட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பை பண்ணணுமா செல் பண்ணணுமா, இல்லை எந்த லொக்கேஷனில் பை பண்ணணும் எந்த லொக்கேஷனில் செல் பண்ணணும் அப்படிங்கிற 2 விஷயங்கள் தானே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க யோசிங்க. இண்டிகேட்டரு, 2 சப்போர்ட் இண்டிகேட்டரு, ஒரு மேஜர் இண்டிகேட்டரு, ஒரு மைனர் இண்டிகேட்டரு, அப்புறம் ஓஐ டேட்டா, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற யாராவது நியூஸு, அப்புறம் ஒரு டெலகிராமில் ஒரு கால்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த சிஸ்டத்தையும் மொத்தமாக காம்ப்ளெக்ஸ் பண்ணிடுறீங்க, கரெக்ட். இதை ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை என்ன வேணும், எந்த லொக்கேஷனில் வாங்க போகிறோம் விற்க போகிறோம், ஒரு பாயிண்ட். இன்னொன்று, எந்த டைரெக்ஷனில் வாங்க போகிறீங்க எந்த டைரெக்ஷனில் விற்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியணும். இன்னொன்று, எந்த இடத்துல பை பண்ண போகிறீங்க எந்த இடத்துல செல் பண்ண போகிறீங்கன்னு தெரியும். இவ்வளோ தானே, நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் இவ்வளோ தானே உங்களுக்கு தேவைப்படும். இந்த 2 அடிப்படை விஷயங்கள் தான் வேணும். ஸோ இதுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள், என்னென்னமோ போட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் வந்து இதுதான் பிரச்சனை. நமக்கு தேவை எந்த டைரெக்ஷன், நமக்கு தேவை எந்த லொக்கேஷன், இந்த அடிப்படை விஷயத்தை எதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம், எதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங். நான் இதை எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி விட்டேன். இண்டிகேட்டர், பேட்டர்ன், இதெல்லாம் தாண்டி இந்த 2 விஷயம் தான் வேணும். சரி, நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஹியூமனோட எமோஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் அதர் ட்ரேடர்ஸோட எமோஷன் எப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தால் யார் ட்ராப் ஆகிருக்கா, இந்த இடத்துக்கு வந்தால் யார் வந்து ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணுறேன். அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஆஸ் சிம்பிள் அஸ் தட், ரைட். ஸோ இதை லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லலாம். பட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோரான விஷயத்தை, ஒரு ஃபண்டமெண்டலான விஷயத்தை நீங்கள் போய் அதை பின் பாயிண்ட் பண்ணி அந்த பெயின் பாயிண்ட்டை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங். அடுத்து ஒரு மென்டல் மாடல் பேசணும் அப்படின்னா லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். ட்ரேடிங்க்கு இது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன நம்பர் ஒரு 4-5 ட்ரேட் பண்ணதுக்கப்புறமே நம்ம ஒரு முடிவு வந்துடுவோம், இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அடுத்தடுத்து மாற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு லா ஆஃப் லார்ஜ் நம்பரை பற்றி நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். லா ஆஃப் லார்ஜ் நம்பர்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் கையில் காயின் ஒன்று இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காயினை டாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஹெட்ஸ் விழுமா டெய்ல்ஸ் விழுமான்னு தெரியாது, கரெக்ட். ஸோ நீங்கள் ஹெட்டு வந்தால் வின்னு, டெய்ல் வந்தால் லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 வாட்டி போடுறீங்க, உங்களுக்கு என்ன வரும்னு தெரியுமா? தெரியாது. மேபி ஒரு ஹெட் வரலாம், இன்னொன்று டெய்ல் வரலாம், ஒரு லாஸ் ஒரு வின், கரெக்டாக இப்படி தான் வரும். நீங்கள் ஒரு 10 டைம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 10 டைம் ட்ரை பண்ணும்போது மேபி ஒரு 4 ஹெட்ஸ் வரலாம், 6 டெய்ல்ஸ் வரலாம், விச் மீன்ஸ் 4 வின் 6 லாஸ், இந்த மாதிரி வரலாமா? மறுபடியும் இன்னொரு 10 டைம் ட்ரை பண்ணுறீங்க, அதில் 2 டைம் தான் ஹெட்ஸ் வரலாம், 8 டைம் தொடர்ந்து டெய்ல்ஸே வந்துடலாம், விச் மீன்ஸ் 8 டைம் தொடர்ந்து லாஸே வரலாம். ஸோ இப்போ உன்னோட ஃபஸ்ட்டு 10 ரெண்டாவது 10 ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு 4 வின்னு, செகண்டில் ஒரு 2 வின்னு, 20 கவுண்ட்டில். ஸோ 20 ஃப்ளிப்பில் 6 வின்னு 14 லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க. இது என்ன பண்ணலாம், இதை பார்த்துட்டு இதை அப்படியே உங்களோட ட்ரேடிங் எடுத்துக்கொண்டு போய் பாருங்கள். ஒரு ட்ரேடிங் மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ரைட். 5 வின்னு 6 வின்னு வருது, ஒரு 15 லாஸ் வருது. என்ன பண்ணலாம், இந்த ட்ரேடிங் சிஸ்டம் சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக தூக்கி தள்ளி வச்சுட்டு
அடுத்த ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு போயிடலாம், அடுத்த யூடியூப் சேனல், அடுத்த டெலகிராம் சேனல், அடுத்த மென்டார், அடுத்து யார் சொல்லிக் கொடுக்குறா, அடுத்து ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லாக இண்டிகேட்டர் போட்டு யாராவது சொல்லித் தர்றாங்களா, இல்லை ஏதாவது டேட்டா வச்சு யாராவது சொல்லித் தர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னி வந்து ஒரு இடத்துல முடிவுறாது. அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க. இதுக்கு காரணம் வந்து அடிப்படையாக லா ஆஃப் லார்ஜ் நம்பரை பற்றி உங்களுக்கான புரிதல் இல்லாது தான். இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, அதே காயின் ஃப்ளிப்பை மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் இன்னொரு 10 வாட்டி, இன்னொரு 10 டைம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு 100 டைம் ட்ரை பண்ணுங்களேன். 100 டைம் ட்ரை பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸை எழுதிட்டே வாங்க. அந்த 100 டைம் போகும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 வின்னு 14 லாஸ் இருந்துச்சா, விச் மீன்ஸ் 6 ஹெட்டு 14 டெய்ல்ஸ் இருந்துச்சா, நீங்கள் இதே எக்ஸசைஸை ஒரு 100 டைம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும் தெரியுமா? 45 வின் 55 லாஸாக இருக்கும், இல்லைனா 55 வின் 45 லாஸாக இருக்கும். விச் மீன்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த சாம்பிள் சைஸ் தான். நம்ம வந்து 100 ட்ரேட் பண்ணுமா, 100 டைமு காயினை ஃப்ளிப் பண்ணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஒரு 5 லாஸை பார்த்துட்டோம் அப்படின்னாவே இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். கரெக்ட். பட் இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர் சொல்கிறதே அதுதான். நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு விஷயத்த நிறைய டைம் நிறைய சாம்பிள் சைஸ் கொண்டு செக் பண்ணிங்க அப்படின்னா திஸ் வில் கம் டு 50%. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் எடுத்துக்கோங்க, பிரேக் அவுட் ஃபெயிலியர். நான் வந்து எஜுகேஷனல் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன்ல, சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் செட்டப்பை ஒரு 50 டைம் 100 டைம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இல்லாட்டி லைவில் டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பேக் டெஸ்ட் கிடையாது, பேக் டெஸ்ட் வாண்ட் ஒர்க். லைவில் டெஸ்ட் பண்ணுங்கள், ஆர் லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். 100 ட்ரேட் பண்ணுங்கள் and you will see the result and you will wonder how this is possible அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அந்த சாம்பிள் சைஸ் அதிகமாக உங்களோட ரிசல்ட்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ட்ரேட் பண்ணுறீங்க, 3 ட்ரேட் வந்து பிஓஎஃப் சக்ஸஸ் ஆகுது, 7 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். என்ன டெசிஷனுக்கு வருவீங்க நீங்கள்? இது ஒரு ட்ரேட் செட்டப்பா, இதெல்லாம் ஒரு ட்ரேட் செட்டப்பாடா, 7 டைம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடலாம். தூக்கி போட்டு இருக்கே யூடியூப்பில் போயிட்டு தமிழ் பெஸ்ட் சேனல், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் மெத்தட் ஏதாவது ஒன்று கொடுத்து சர்ச் பண்ணலாம். அது ஒரு 1000 சேனலை காட்டும், 1000 வீடியோஸ் காட்டும். ஸோ இந்த ஜேர்னி நிற்காது, போயிட்டே தான் இருக்கும், லைஃப் லாங் போயிட்டே தான் இருக்கும். இதை நிறுத்தணும்ல, எப்படி நிறுத்த முடியும்? அடிப்படையில் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன், அந்த ஆளை பற்றி தேடி படிங்க, யாக்கோப் பெர்னாலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் ஒரு மேத்தமெட்டிஷியன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாம்பிள் சைஸை வச்சு நிறைய தியரிஸ், நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி விட்டுருக்காப்புல. அதை படித்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் எது வேணாலும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் ஒரு செட்டப் ஒர்க் பண்ணுறீங்க, சாம்பிள் சைஸ் பார்க்கலாம், 50 ட்ரேடு 100 ட்ரேடு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லைனா 2 டைம் ஓகே எக்ஸ்பைரி அன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன், அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறேன், வரல, அவ்வளோதான், தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வேறு இருக்குல்ல, ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல, ரைட்? இது இல்லாட்டி இது இந்த இண்டிகேட்டர் விட்டா அந்த இண்டிகேட்டர் விட்டா அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் ஆப்ஷன் நிறைய இருக்கு, ரைட்? உங்கள்கிட்ட ப்ளூ ஜீன்ஸ் மட்டும்தான் இருக்குது, 10 ப்ளூ ஜீன்ஸ் இருக்குது, 10ல் ஒன்றே தான் எடுக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஒரு ப்ளூ ஜீன்ஸ் தான் எடுக்க முடியும், கரெக்ட்? ஆனால் கலராக வச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். லைக் யோசிச்சு பாருங்கள், ஒரு மாலில் ஒரு கடைக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா இதே தான். ஜென்ஸ் ஏன் வந்து சீக்கிரம் ஃபேண்ட்டெல்லாம் சூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, இருக்கிறது 4-5 கலர் தான் இருக்கும், 4ல் ஒன்று எடுத்து ஆகணும். பட் இந்த சாரீ எடுக்கிறவங்க, இந்த வேறு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு 1008 டிசைன்ஸ் இருக்கும். இந்த கலரில் வந்து ஒரு கலர்லேயே 10 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும், அதில் 10 டிஃப்ரெண்ட் எம்ப்ராய்டரிஸ் இருக்கும், அதில் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அதை சூஸ் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாகிட்டே இருக்கும், அது போயிட்டே தான் இருக்கும், அந்த ப்ராசஸை நிற்கவே நிற்காது, ரைட்? ஸோ இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு சிஸ்டத்தில் ஒரு செட்டப்பை நீங்கள் தொடர்ந்து அது கூட ட்ராவல் பண்ணி அதுலேருந்து வர ரிசல்ட்டை உங்களாலே
நேருக்கு நேர் அதை பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை லா ஆஃப் லார்ஜ் நம்பர் இன் யுவர் லைஃப், எஸ்பெஷலி இன் ட்ரேடிங். அடுத்து கேஆஸ் தியரின்னு ஒரு மென்டல் மாடல் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்களே, ஓப்பனிங் சீன்லேயே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கும், அதுக்கு வேறு ஒரு திசையில் வந்து சுனாமி வர ஆரம்பிக்கும். ரைட், இது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகடிக்கிற அந்த விசை வந்து பூமியில் வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து சுனாமியை ஏற்படுத்தும் அப்படின்ற சொல்கிறது தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டு. இது பயங்கரமாக ஸ்டார்டிங் அந்த அந்த ஆரம்ப காட்சியில் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான எஃபெக்டில் இது. ஸோ இது வந்து கேஆஸ் தியரி வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை டாமினேட் பண்ணும். கேஆஸ் தியரின்றது என்னென்னா, ஒரு சின்ன வேரியேஷன் எங்காவது நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட இம்பேக்ட், அடுத்தடுத்து வர இம்பேக்ட் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறதோட ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாவே யூ வில் கெட் ஃபெயில்டு. பிகாஸ் உங்கள்கிட்ட இருக்கிற பேராமீட்டர் இவ்வளோ தான். ஒரு 4 பேராமீட்டர் 10 பேராமீட்டர் வச்சுப்பீங்களா, அந்த 10 பேராமீட்டரில் ஏதோ ஒரு பேராமீட்டரில் கொஞ்சோண்டு சேஞ்ச் நடந்துச்சுன்னா உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெடிக்ட் மேலே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஆப்போசிட்டாக கீழே போக ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சோண்டு சேஞ்ச் மட்டும்தான் நடந்திருக்கும். இது வந்து ஒரு 1950s நினைக்கிறேன், எட்வர்ட் லாரியன்ஸ்னு ஒரு அந்த வெதர்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஆள் வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ற மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், ஒரு வெதர் கண்டிஷன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து இன்றைக்கி வந்து 32.5 டிகிரிஸ் செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கான டேட்டா எடுத்துகிட்டே வர்றாரு. ஓகே, ஸோ அந்த 32.5 டிகிரி அப்படின்றத அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 டிஜிட் எழுதுறாரு. 5 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 32.5 2 3 4 5 1 அப்படின்ற மாதிரி எழுதிட்டே வந்துட்டுருக்கார். நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இதிலிருந்து ஃப்யூச்சரில் இருக்கிற வெதர் கண்டிஷன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆல்காரிதம், அவர் ஏதோ ஒரு தியரி எழுதி வச்சுருக்கார். இவர் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து மறுபடி ஃபார்முலாவில் போட்டு பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளோ 5 டிஜிட் எதுக்கு 6 டிஜிட் எதுக்கு, சும்மா ஒரு 3 டிஜிட் போதும்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பெரிய வேல்யூ சேஞ்ச் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு 32.543 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் விட்டுறாரு. ஒரு 3 டிஜிட் மட்டும் எடுத்து ஃபுல்லாக அதை ஃபார்முலேட் பண்ணுறாரு. பண்ணும் பொழுது ஒரு ரிசல்ட் வருது. அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அடுத்த வீக், அடுத்த மந்த், அடுத்த இயருக்கு வந்து வெதர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அவர் அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவர் டெரைவ் பண்ணதுக்கும் அங்கே ரியலாக நடந்த வெதருக்கு வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்குது. இந்த நாள் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா அந்த அன்றைக்கி பயங்கரமாக வெயில் அடிக்குது, இல்லைக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாருன்னா பயங்கரமாக காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இது எப்படா இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறாரு அவரோட ஒர்க் பண்ணதை. அப்புறம் சரி ஓகே, மேபி இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்ச ரீடிங்ஸை வந்து ஃபுல்லாக போடுறாரு. ஸோ 32.54321 அப்படின்ற மொத்த பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் எடுத்து கால்குலேட் பண்ணுறாரு. அப்படி கால்குலேட் பண்ணும்போது அன்றைக்கி நடந்த வெதர் கிட்டத்தட்ட இவர் ப்ரெடிக்ட் பண்ணுற வெதர்கிட்ட வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் வரலன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4-5 டிஜிட் விட்டார்ல, அந்த சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் தான், பட் அவுட்கம் வந்து என்டையர்லி சேஞ்ச் ஆகிரும். மார்க்கெட்லேயும் அதே தான். நமக்கு தெரியாது எந்தெந்த பேராமீட்டரில் எவ்வளோ மைனர் சேஞ்ச் நடந்திருக்கு, அது வந்து இங்கே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், என்ன மாதிரி கொண்டு போகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சார்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு இடத்துல நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, இந்த இடத்துல டோஜி கேண்டில் வந்துடுச்சு, அடுத்து வந்து என்கல்ஃபிங் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சுன்னா இப்படி போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த டோஜி கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில்னு வச்சுக்கோங்க, உங்களோட டேர்ம்ஸ் படி வச்சுக்கலாம், பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அதோட பாடி விக் இருக்கும்ல, என்கல்ஃபிங் கேண்டலுக்கு பாடி விக் மேலே இருக்கிற விக் இருக்கும், கீழே இருக்குது. ஸோ அந்த விக்கில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். நீங்கள் படித்தது வந்து இது இப்படி நடந்தால் இப்படி போகும், இப்படி நடந்தால் இப்படி போகுன்னு படித்து வச்சுருப்பீங்க. பட்
அந்த என்கல்ஃபிங் கேண்டில் நீங்கள் இப்போ நடக்கிறது வந்து அந்த விக்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். நீங்கள் படிக்கும்போது அந்த விக்கில் வந்து பெருசாக இருந்திருக்கும், இன்றைக்கி வந்து அந்த விக் வந்து சிறுசாக நடந்திருக்கும். இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருப்போது? இவ்வளோண்டு சின்ன விக்கு தானே, இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மேலே தான் போய் நினச்சி உட்காந்துருந்தீங்கன்னா மேபி ப்ரைஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே போகலாம். இது எப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருந்ததுன்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் கேயாஸ் தியரி. ஏதோ ஒரு சின்ன மைனர் சேஞ்ச் இன் எனி ஆஃப் த பேராமீட்டர் வில் கிவ் த டிராஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் த அவுட்கம். இது உண்மையான இது உண்மை தான். நீங்கள் எல்லாம் எங்கே வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். அதனால் டோன்ட் ப்ரெடிக்ட் த மார்க்கெட். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இது இப்படி தான் போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தட் மே ஹேப்பன், தட் மே நாட் ஹேப்பன். ரைட்? நடந்தாலும் சரி, நடந்தாலும் நடக்கலானாலும் இல்லை அப்படின்னா அப்புறம் அது எதுக்கு அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு? ஸோ அதனால் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் chaos theory effect will change the entire outcome of what you are expecting. அடுத்து பார்க்க போகிற மென்டல் மாடலும் கிட்டத்தட்ட chaos theory மாதிரி தான், பட் இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த மென்டல் மாடல் வந்து பிளாக் ஸ்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் ஸ்பான் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நம்ம ஊரில் அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்களே, அன்னப்பறவை எப்படி இருக்கும்? வெள்ளைன்னு இருக்கும். அது எப்படி பிளாக்காக இருக்கும் அப்படின்னா பிளாக் இருக்காது, பட் இருந்துருச்சுன்னா அங்கே தான் பிரச்சனையே. இன்னொன்று ரியல் டைம் எக்ஸாம்பிள்னால், காரில் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டிரைவர் 20 இயர்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த ஆக்சிடெண்ட் ஹிஸ்ட்ரியும் இல்லை, யூ ஆர் அ குட் டிரைவர், ரைட்? எந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. பட் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஆக்சிடெண்ட்டே நடக்காது, நான் அவ்வளோ குட் டிரைவர் நினச்சி பண்ணிக்கலாம். பட் அப்படி தான் நினச்சி போயிட்டுருப்போம். பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அசம்பாவிதம் நடக்கலாம்ல. ஒரு பிளாக் ஸ்வான் நடக்கலாம். ஏதாவது விஷயம் வந்து நேராக கொண்டு போய் எங்காவது புளிய மரத்துலையோ லாரியில் அடிக்கலாம். கரெக்ட். நடக்காதுன்னு யாருக்கும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நடக்கலாம், எப்போவே நடக்கலாம், ரைட்? அதுதான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். மார்க்கெட்டில் சொல்லுவாங்களே, மேலே போயிட்டுருக்குன்னு எதிர்பார்த்துருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து பயங்கர ஃபால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா அதானி, இதில் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் வந்துச்சுல, அதானின்னு சொல்ல அதானி எல்லாம் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் 3000 4000 அப்படின்ற ரேஞ்சில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அடுத்த நாள் ப்ரைஸ் 20% காணும், மொத்தமாக 50-60% ஃபால் ஆச்சு. ஸோ அதுதான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். வரவே வராது, வந்துருச்சுன்னா முடிஞ்சு அப்படின்றது தான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். இதை வந்து நசீம் தலீப்ன்ற ஒரு மனுஷன், அந்த ஆள் ட்ரேடர் தான், இப்போ ஆத்தர் ஆகிட்டார், ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ ஆத்தர் ஆகிட்டார். ஸோ அவரோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் தான். பிளாக் ஸ்வான் இப்போ வருமா, இப்போ கிராஷ் வருமா அப்படின்லாம் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் ஏதோ அவருக்குன்னு ஒரு டெக்னிக், ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா இப்போ ஏதாவது திடீர்னு இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் வேறு. டு பி வெரி ப்ரிசைஸ், இஸ் ஆப்ஷன் பையர். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்டை மட்டும் கேப்சர் பண்ணுறதுக்காகவே ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சுருந்தார் அந்த ஆள். 2008 வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2000 அந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. பெரிய மூமெண்ட்லாம் கேப்சர் பண்ணியிருக்காரு. அந்த லாங் டேர்ம் ஆப்ஷன் பையராக இருக்கலாம். அவரோட நிறைய புக்ஸ் இருக்குது. இன்சர்டோ சீரியஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு 5 வால்யூம் நினைக்கிறேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஆஸ் ஆப்ஷன் பையராக நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணல. அவரோட ட்ரேடிங் ஸ்டைலை, ஏன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணிட்டுருக்கோம். அவர் வந்து அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் வேறு, நிறைய பேர்த்தோட மணியை வாங்கி போட்டு அதுலேருந்து ஒரு அவுட்கம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னா, அஸ் ஆப்ஷன் பையராக நம்மளோட இண்டிவிஜுவல் ட்ரேடராக அவரோட ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் ஒன்று நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுதான் நடக்கும், இதுதான் சர்டைனாக நடக்கும், இன்னிலேருந்து ப்ரைஸ் மேலே தான் போகும், இல்லை இன்னிலேருந்து ப்ரைஸ் கீழே தான் போகும் அப்படின்ற எந்த சர்டனிட்டியும் கிடையாது. என்றைக்கு எப்போ எது வேணால் நடக்கலாம். அதுதான் பிளாக் ஸ்வான். நம்ம ஊரில் சொல்ல போனால் எப்பயுமே ஃபுல்லாக கருப்பு காக்கா தானே சுற்றிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் வெள்ளை காக்கா வந்தாலும் வரலாம். வெள்ளை காக்கா வராத வரைக்கும் வெள்ளை காக்கா இல்லவே இல்லை. பட் ஏதாவது ஒரு நாள் வெள்ளை காக்கா வந்துருச்சு தானே, அதுதான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். ஸோ பி ரெடி ஃபார் தட். அதுக்கு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் நம்பி இருக்கணும், வேறு வழியே இல்லை. இதுதான் நடக்கும், மேலே தாண்டா நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே கொண்டு போய் எல்லா கேபிட்டலையும் யூட்டிலைஸ் பண்ணுறதை விட எப்போ எது வேணால் நடக்கலாம் அப்படின்றதுனால உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வச்சு கொண்டு போகிறது
உங்களை நாளைக்கும் நாலா நாளைக்கும் அடுத்த வருஷமும் உங்களை ட்ரேட் பண்ண காப்பாற்றி உயிரோடு வச்சுருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அடுத்து ஒரு மென்டல் மாடல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரிக்ரெஷன் டு மீன் ஆர் ரிவர்சல் டு மீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு ஆத்தர் இருக்கார், டேனியல் கான்மேன் அப்படின்னு சொல்லி. திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற ஒரு புக் இருக்குல்ல, அது ரொம்ப பெஸ்ட் செல்லிங் புக் தான். அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட தியரி படி ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஸ்ட்ரெச் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருக்காது. அதோட ஆவரேஜ், அதோட மீனுக்கு திரும்பி வரும். அதே தான், ஒரு இடத்துலேருந்து கீழே ஸ்ட்ரெச் ஆகி கீழே போயிட்டு இருந்ததுன்னா அப்படியே போகாது, அங்கேருந்து அதோட மீடியம், அதோட மீனுக்கு வந்து திரும்ப வரும். அதுதான் ரிக்ரெஷன் டு மீன். ரியல் டைம் எக்ஸாம்பிள்னால் நம்ம ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 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 கிரிக்கெட்டர் செஞ்சுரி அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அடுத்த மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடிப்பாரா? மேபி அடிக்கலாம். அதுக்கடுத்த மேட்ச்சில் அடிச்சுட்டு செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அவரோட ஆவரேஜுக்கு வருவார் 40, 30 அப்படின்றது. ஸோ அதுக்கு மீனிங் வந்து அவருக்கு ஸ்கில் இல்லை, அவருக்கு அவர் ஃபார்ம் அவுட்டு, அவர் ஸ்கில் இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட், ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர் இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் மேலே போகிறது கீழே வரும், கீழே போகிறது மேலே போகும். திஸ் இஸ் ரிக்ரெஷன் டு மீன். இது நடக்கும், எல்லா விஷயத்துலேயும் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கோவிட் டைமில் மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆச்சு, பயங்கர ஸ்ட்ரெச்சாக கீழே போச்சு இல்லை, அது என்ன ஆச்சு, மறுபடி அகெயின் இட் ஷூட் அப், மேலே போயிடுச்சு. ஸோ இப்போது வந்து 2024 இருக்கோம்ல, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப ஷூட் அப் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன வரலாம்? மேபி அந்த ரிக்ரெஷன் டு மீனுக்கு வரலாம். அது இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும்னு நான் சொல்ல, பட் வரும். இப்படி போகிறது இப்படி போகும், மேலே போகிறது கீழே வரும். அதான் ரிக்ரெஷன் டு மீன். இதை நம்ம ட்ரேடிங்கில் எப்படி நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறேன், அது எப்படி நம்பி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிரேக் அவுட் ஃபெயிலியர். அகெயின் பிரேக் அவுட் ஃபெயிலியரில் வந்து அப்படி தான் நடக்கும். ஒரு இடத்துலேருந்து ஸ்ட்ரெச் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போயிட்டு அப்படியே போகாது, ஒரு இட் ரிவர்ஸ் டு த மீன், ரைட்? மேலேருந்து கீழே வரும்ல, அது எந்த இடத்துலேருந்து ஏன் வரும் அப்படின்ற லாஜிக் தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர். ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, அங்கே ட்ராப் ஆகி ரிவர்சல் ஆகும்போது ப்ரைஸ் கீழே வருது. ஏன் வருது? ஐ பிலீவ் இன் ரிக்ரெஷன் டு மீன். இது போயிட்டு மீனுக்கு ரிவர்ஸ் ஆகி அகெயின் படி மேலே போகலாம், அகெயின் கீழே போகலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மீனுக்கு வரும் அப்படின்ற ஒரு மென்டல் மாடல் உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த பிஓஎஃப் பிரேக் அவுட் ஃபெயிலியருக்கு வந்து நான் அது ஏன் ஒர்க் ஆகுது, என்ன லாஜிக், அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்றத தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ரிக்ரெஷன் டு மீன். எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகி போனாலும் கீழே வரும், கீழே போனாலும் மறுபடியும் மேலே வரும் அப்படின்ற ஒரு மென்டல் மாடல் தான். அண்ட் மேக் ஷுர் கீழே போகிறது அப்படியே ஒரே நாள் அந்த இடத்துக்கே திரும்பி வரும்னு சொல்ல, தட் இஸ் எ டிஃப்ரெண்ட். நம்ம எந்த இடத்துக்கு ரிவர்சல் ஆகும், ஏன் வந்து அந்த இடத்துக்கு ட்ராப் ஆகுது அப்படின்றதெல்லாம் பேசுகிறது வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர், பிஓஎஃப் ட்ரேட் செட்டப். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு காஷனாக இருங்க. என்னென்னா மேலே போகிறதெல்லாம் கீழே வந்துன்னு சொல்லிட்டு மேலே போகிறதெல்லாம் ஷார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே போகிறதெல்லாம் மேலே வந்துன்னு சொல்லிட்டு சும்மா சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு பை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் சம் லாஜிக். இந்த மென்டல் மாடல் இருக்கட்டும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாஜிக்கோட, ஒரு ரூல்ஸோட, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் மென்டல் மாடல் வில் ஹெல்ப் யூ. இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக அந்த செட்டப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரொம்ப லாஜிக்கலாக ஒரு 6-7 ரூல்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கோ வாட்ச் இட். அடுத்து நான் நம்புகிற ஒரு முக்கியமான மென்டல் மாடல் வந்து 80-20 பிரின்சிபல். இது வந்து 80-20 பரேட்டோ பிரின்சிபல்னு கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட 80% ஆஃப் த எஃபர்ட் வந்து மோஸ்ட்லி வேஸ்ட் ஆகும். ஒன்லி 20% ஆஃப் த எஃபர்ட் தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங்கில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 100 ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ட்ரேடுமே சக்ஸஸ். ஓகே, ஆர் சக்ஸஸாக நான் 100 ட்ரேட் மட்டும் எடுத்து வைங்க. அதில் உங்களோட மொத்த சரி ஓகே, இந்த 100 ட்ரேடில் உங்கள் மொத்த ப்ராஃபிட் வந்து 1 லேக்னு வச்சுக்கலாம் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கில் ரொம்ப பெரிய டஃப்பான கணக்கு போட்டு எனக்கு வராது, பேசும்போது வராது. ஸோ அந்த 100 ட்ரேடோட மொத்த
ப்ராஃபிட் வந்து 1 lakh, ரைட்? இந்த 1 lakhல 80,000 வந்து 20 ட்ரேட்ஸ் இருந்தால் வந்திருக்கும். ஸோ அது ஒரு 10-15% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். 80-20ங்கிறது எக்ஸாக்ட் தம் ரூல் கிடையாது. இட்ஸ் குட் பி 70-30, 90-10 எப்படி வந்துருக்கலாம். பட் 80-20ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் 1 lakh ப்ராஃபிட் அப்படின்னா அதில் 80,000 ருபீஸ் வந்து 20 ட்ரேட் ஆர் 25 ட்ரேட்லேருந்து தான் வந்திருக்கும். மீதி இருக்கிற 20,000 ஒரு மீதி இருக்கிற ஒரு 20-25,000 வந்து மீதி இருக்கிற 80 ட்ரேட்ஸ்லேருந்து வந்திருக்கும். அதிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீதி இருக்கிற பெரிய அமௌண்ட் வந்து சில ட்ரேட்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் உங்களோட லாஸ்க்கும். எல்லா ட்ரேட்லேயுமே நீங்கள் பெருசாக லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் உங்களோட 80% ஆஃப் த லாஸ் வந்து ஒரு 20% ஆஃப் த ட்ரேட்லேருந்து மட்டும்தான் போயிருக்கும். அதோட ரீசன் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ரீசனை நீங்கள் போய் அட்ரஸ் பண்ணுங்கள், முடிஞ்சிடும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா, புது ஒரு லேண்ட்ஸ்கேப் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இந்த எனக்கு தெரிஞ்ச லோக்கலில் நீங்கள் பொள்ளாச்சி போங்க. பொள்ளாச்சி போனீங்கன்னா அங்கே ஒரு 1000 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கலாமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 1000 ஏக்கரில் குறைஞ்சது ஒரு 800 ஏக்கர் வந்து ஃபுல்லாமே தென்னந்தோப்பாக தான் இருக்கும். மீதி இருக்கிற 200 ஏக்கர் தான் வேறு ஏதாவது விவசாயம் பண்ணியிருப்பாங்க. ஊட்டி போங்க, அங்கே ஒரு 10,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் இருக்குது அப்படின்னா, எஸ்டேட் இருக்குன்னா அதில் ஒரு 8,000 ஏக்கரை வந்து டீ தான் இருக்கும். மீதி இருக்கிற 2,000 ஏக்கரில் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். யூக்கலிப்டப்ஸ், காஃபி அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மெஜாரிட்டி ஒரே விஷயந்தான் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். உங்களோட 80% ஆஃப் த ரெவன்யூ வந்து 20% ஆஃப் த கிளைண்ட்ஸ் கிட்ட தான் வரும். See, this works in every single point in your life. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் பார்த்தாலும் சரி, உங்கள் ட்ரேடிங்கும் சரி, இதுதான் நடக்கும். அப்படின்னா இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்கள் 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 100 ட்ரேடுமே பெரிய சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் எந்த ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணாலும் சரி, எந்த ட்ரேட் செட்டப் பண்ணாலும் சரி. பட் ஒரு 20 ட்ரேட் உங்களோட மொத்த ப்ராஃபிட்டில் 80% தூக்கி விட்டுரும். அதே ஆப்போசிட் தான், ஒரு 20 ட்ரேடு தான் உங்கள் பெரிய லாஸுக்கும் வந்து காரணமாக இருக்கும். ஸோ 80-20 பிரின்சிபலை நீங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்டும் ஒர்க் ஆகாது. நீங்கள் 100 வேலை செய்கிறீங்க, 100மே சக்ஸஸ் ஆகாது. அதில் 20 தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ திஸ் அப்ளைஸ். ஸோ இந்த மென்டல் மாடல்ஸ் எல்லாம் உங்களோட மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ், இதோட அடிப்படை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன ஒரு 6-7 மென்டல் மாடல்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான மென்டல் மாடல்ஸ். பட் இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மென்டல் மாடல்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றியும் பேசலாம். இதோட இந்த வீடியோவோட இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோக்கே எனக்கு ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். ஃபிலாசபி ஆஃப் ட்ரேடிங்க்கு நான் அது இவ்வளோ தூரம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் பேசியிருக்காங்க, ஃபிலாசபி ஆஃப் ட்ரேடிங் யாரும் பேசுகிறதில்ல. ஸோ ஒரு இல்லாத கான்டென்ட்டு ஒரு வேறு ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம், இது எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அப்படின்றது தெரில. ஓகே, பேசி வைப்போம். இன்றைக்கி இல்லாட்டியும் பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு இது புரியும், தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக பேசி வச்சேன். பட் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நெகட்டிவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. பட் அதே மாதிரி இந்த மென்டல் மாடல் வீடியோவுக்கும் உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசலாம், ஃபிலாசபி பேசலாம். அகெயின் இன்னும் நிறைய மென்டல் மாடல்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மைண்டை வந்து எஸ்பெஷலி டூரிங் எ ட்ரேடிங் டைமில் மைண்ட் செட்டோட விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ அதற்கெல்லாம் வந்து இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் போய் கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும்தான் என்னோடய கொஸ்டின்ஸ். ஸோ இது உங்களுக்கு கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேசலாம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.